கடல் மாதிரி கிடக்கு பாருங்க. இப்போ சின்ன சின்ன பொடியங்களை தான் விழுவோம். ஃபுல்லாக வெள்ளம் தான். பூண்டோட கையில் என்ன இதில் பாருங்க, அந்த வாரத்துக்கிட்ட ஒரு வீடு உண்டு பாருங்க. வீடு இரவாச்சு தண்ணிக்க மூழ்கிட்டு இருந்தா பாருங்க. இதில் கிணறு இருக்கு பாருங்க. கிணறு முட்டிட்டு இருந்தா கிட்ட வந்துட்டு ஃபுல்லாக வெள்ளம் தான் பாருங்க. இதில் பாருங்க, அந்த வாரத்துக்கிட்ட ஒரு வீடு உண்டு பாருங்க. வீடு இரவாச்சு தண்ணிக்க மூழ்கிட்டு இருந்தா தண்ணி நிற்குது. இது அப்படியும் இந்த தண்ணி வாத்துறேன்னா குறைஞ்ச ஒரு மாதம் செல்லும் போடும். அவ்வளோ தண்ணி நிற்குது பாருங்க. ஏற்கனவே இது குளம்தான், அப்போ கடல் மாதிரி மாறிடு. அவ்வளோ அவ்வளோ நிற்குது. நினைக்கிறோன்னா அந்த தாவடி ஐயப்பன் கோயிலுக்கு முன்னுக்கு பாருங்க. அந்த நந்த குளத்தை பாருங்க முன்னுக்கு அப்படி இருக்கு. கடல் மாதிரி இருக்கு பாருங்களா. வந்த கூட ஏரியாவே அப்படி ஃபுல் வளம் எல்லாம் அப்படியே வெள்ளம் தான். ஃபுல்லாக வெள்ளம் தான். அதே போல் இங்கே ரோட்டுக்கு இங்கே பாருங்க. அந்த காணெல்லாம் அப்படியே ஃபுல்லாக நிலைமை தான் நிற்கிது. ஃபுல் தண்ணி இந்த பாருங்க. ஐயப்பன் கோயில் ஃபுல்லாக வெள்ளமாக தான் நிற்கிது. பத்தவே இல்லை. இப்போ எந்த ரோட்டில் போகிறோம்னா கொண்டா இந்த மூட தம்பியால் மணாலி ரோடு போகிற பக்கம் பாருங்க. இந்த புயலுக்கு பயம் அதால் எல்லோரும் மரங்களை வெட்டுறாங்க பாருங்க. ரோட்டு முள்ளுக்கு மரம் முழு குப்பை எல்லாம் வெட்டி கொண்டிருக்காங்க பாருங்க. காற்றுக்கு முடிஞ்சாலும் வேண்டாம் அப்படியே ஃபுல்லாக நிலத்துக்குள்ள மரம் முழுக்க வெட்டுறாங்க. இது எந்த ரோட்டுன்னா கோண்டாயில் ரைட் ஸ்டேஷன் இருக்குல்ல. ரைட் ஸ்டேஷன் பின்பக்கத்தால் அந்த கோயில் அந்த அம்மன் கோயிலுக்கு போகிற ரோட் பாருங்க. இந்த ரோட்டில் ஃபுல்லாக வெள்ளம் பாருங்க. இன்னும் பத்தவே பாருங்க. ரோட்டையில் அப்படியே முடங்கி போச்சு. ஒரு தரும் போயில்லாத ரோட்டில் இந்த அங்கே வச்சுருக்காங்க பாருங்க. போயில்லாதபடி இந்த இஞ்சால வீடு எல்லாம் அமைச்சிட்டு தண்ணி உள்ளே போன தண்ணி என்ன வெள்ள வரையில அக்கடை ஒரு தரம் இல்லை. வீடு வெள்ள ஃபுல்லாக வெள்ளம் தான் பாருங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் பள்ளம் தான். அங்கே ஏரியாவில் கொஞ்சம் அப்போ சும்மா தண்ணி நிற்கிது பாருங்க. அப்படியே பாருங்க. அந்த நந்த பாருங்க. மும்பையிலையும் சும்மா வெள்ளம் நிற்கிது. இந்த கோயில் அதாங்க ரோட்டால் இந்த வீடெல்லாம் தண்ணி தான் பாருங்க. அப்படியே போயில வாகனம் கொண்டு போயில. ஏன்டா அதில் பால் தாழ்ப்பமாக இருக்கான். அது ஒரு அம்மா சொன்னா சும்மா தண்ணி நிற்கிறேன் இடத்துக்கு. அந்த என்ன பாருங்க அந்த அம்மன் கோயில். பாருங்க சுதுமலை அம்மன் கோயில் இன்னும் தண்ணி பார்த்தையில பாருங்க. நான் பொடியை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க தண்ணிக்கிறேன். இவ்வளோ தண்ணிக்கு இன்னும் கோயிலை விட்டு தண்ணி குறையவே இல்லைன்னு. கண்டைக்கு இந்த ரோட்டில் இருந்தது கொஞ்சம் பற்றி உள்ளுக்குள்ளே போய் நிற்கிது. கடல் மாதிரி கிடக்கு பாருங்க. தேசத்துக்கு வெள்ளம் தான். இப்போ சின்ன சின்ன பொடியங்களை தான் விழுவோம்.
என்னடா மீன் நிற்குதோ மீன் நிற்குதோ என்ன குஞ்சு வேல் நிற்குது வால் பேத்தியடா மீன் நிற்குதோ பின் வீடு நிற்கிது பாருங்க ஃபுல்லாக வெள்ளம் நிற்கிது பாருங்க அப்படி அங்கால அந்த வீடு ஏரியா எல்லாம் வெள்ளம் தான் அவர் அண்ணன் நடந்து போய் வந்துருக்காருப்பா இன்னமே தாழ்ப்பம் உண்டு எவ்வளோ அவரம் போகுது இப்போ தான் போகிற மாட்டா பாருங்க அந்த பலாளியால் சன்னதி கோயில் போகிற ரோட் வடத்தில் பாருங்க எவ்வளோ வெள்ளம் மாட்டேன் இப்போ இதில் அந்த யூஸ் கடை ஒன்று இருக்குது அதே எல்லாம் நிரம்பிது அப்படியே ஃபுல்லாக வெள்ளம் பாருங்க கடல் சத்தம் கேட்டு ஒரு இளம் பாருங்க கடல் கொண்டு வச்சு கொண்டு இருக்காங்களா சத்தம் அவ்வளோ கேட்டு கொண்டு இருக்கு ஃபுல்லாக வெள்ளம் தான் பாருங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது பாருங்க கிணறு முட்டிட்டு இருந்தா கிட்ட வந்துட்டு அப்படி அங்கால வந்த கொண்டு வந்தோம் புல்லுக்கு அங்கால கடல் அவ்வளோ சத்தம் கடை ஒன்று இருக்குது கடல் அடிச்சு கொண்டு பாருங்க சன்னதி கோயில் ரோட்டை பாருங்க இந்த நேரம் அப்புறம் சன்னதி கோயில் தெரியுது அந்த தண்ணி தோண்டி பாருங்க